என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாட்கள் கர்த்தருடைய நாமங்கள் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்னைக்கு இங்கே ஒரு பாறை குறித்து பார்க்கும்போது மணி அடிச்சா பாறைன்னு சொல்லுவாங்க. பேர் மணி அடிச்சா பாறைன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே போயிட்டு ஒரு கல்லை போட்டால் மணி சத்தம் கேட்குது இடத்துக்குள்ளே. அப்போது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சும்மா அழகான ஒரு இயற்கை காட்சிகள் நிறைய ஒரு அற்புதமுள்ள ஒரு இடத்தை கற்றுக்க வைத்திருக்கிறார். இங்கே வந்து நம்ம கல்லை போட்டு அடித்தால் இந்த சவுண்டு கேட்கும், மணி சத்தம் சவுண்டு கேட்கும். அதுபோல் இந்த இடங்கள் சுற்றி கடவுளுடைய திருமைக்குரிய இடங்களாக வைத்திருக்கிறார். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 146 அதிகாரத்தில் 7வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாருக்கெல்லாம் நியாயம் இல்லாமல் காணப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் பசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆகாரம் கொடுக்கிறாங்க. இப்போ ஒடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு விடுவிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். பசித்தவர்களுக்கு தேவன் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடும் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒத்தாசை. பாருங்க, வாழ்க்கையில் கடன் நெருக்கத்தினால் உபத்திரப்பட்ட ஒரு விதவை தன் வாழ்வுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருந்த அந்த விதவை தன் பிள்ளைகள் மூலமாக எல்லாவற்றையும் தீர்த்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரம் அந்த கடன் கொடுத்தவன் அவர்கள் கடன் வசூலுக்காக தன் 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறார். அப்போ அவருடைய வாழ்வுக்கு அந்த பிள்ளை தான் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை கொடுத்து விட்டால் அவளுடைய எதிர்காலங்கள் இருந்து போயிருக்கும். அப்பொழுது அவளை தேடி ஒரு தெய்வ மனிதனை கர்த்தர் அனுப்புகிறார். அப்போ அந்த மனிதன் அந்த மகளிடத்தில் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது தன்னுடைய காரியத்தை அந்த மனிதனுக்கு சொல்கிறார். அங்கே அவருடைய வாழ்க்கையில் 2 விதமான சம்பவங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடைய பிரச்சனை நியாயம் தீர்க்கப்படுகிறது. 2வது, அவளுக்குண்டான ஆதாரங்கள், தலைமுறைக்குண்டான ஆதாரங்கள் அங்கு உருவாக்கப்படுகிறது. கடன்கள் கட்டி முடிக்கிறார். கடவுளுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். தன்னை கேட்டவர்களிடத்தில் கொண்டு போய் திரும்ப கொடுக்கிறாள். இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அவள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. இதெல்லாம் யாரால் செய்ய முடியும்? இந்த பிரச்சனையிலிருந்து யார் நம்மளை விடுவிக்க முடியும்? நீ தேடுகிற இந்த இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். இந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தை கொடுக்கிறவர், எல்லாரையும் போஷிக்கிறவர். அதனால தான் தன்னுடைய வார்த்தை கேட்ட ஜனங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு திருப்திகரமான ஒரு ஆதாரங்களை கொடுத்து போஷித்தவர். 2 மீன் 5 சுட அவங்களுக்கு எல்லாற்றுக்கும் கடவுள் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். என் அன்பு தெய்வம் சொல்ல, கடனில் கட்டப்பட்டு இருக்கிறாயா, அந்த வியாதி படுக்கையில் இருக்கிறாயா, எதை குறித்தும் சிந்திக்காது. உன்னை விடுவிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, உன்னை போஷிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அநேக பிள்ளைகள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். பள்ளிக்கூடத்தை முடிச்சு டூரிஸ்ட் மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஒரு மன நிறைவை கடவுள் ஒரு பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அப்படி உருவாக்கி கொடுக்கக்கூடிய தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அதனால் வாழ்க்கையில் சாப்பாட்டு இல்லை, கடன் தீரலை சொல்லி கலங்காதீங்க. தீர்க்கக்கூடிய தேவனை தீர்க்கமாக பிடித்து கொண்டு உறுதியாக பற்றி கொண்டு அவருக்குள் முன்னேறுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.